الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا أرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் எல்லோருக்கும் நலவைத்தான் நாடுகிறான். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் கண்ணியப்படுத்த, சிறப்பாக்க, அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாங்க எதை விரும்புகிறோமோ அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். படைச்ச நாயன் எங்களோட ரப்பு, எங்களோட உடல் அவனுக்கு சொந்தம், எங்களோட உறுப்புகள் அவனுக்கு சொந்தம், எங்களுக்கு உயிரை தந்தவன் அவன், எங்களுக்கு மனைவி மக்களை தந்தவன் அவன், முழு ஏற்பாடுகளும் அவனால தான் நடந்தது. எனவே அவன் எங்களுக்கு எப்பையும் கெடுதிய நாடுறதில்லை, அவன் எப்பையும் எங்களுக்கு நலவை தான் நாடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து கைரன் யுகர்ரிபுக்கும் இலல்லாஹ் இல்லா பய்யன்துஹு லக்கும் வ அமர்துக்கும் பிஹி வ மா தரக்து ஷர்ரன் யுபாஇதுக்கும் அனில்லாஹ் இல்லா பய்யன்துஹு லக்கும் வ நஹைதுக்கும் அன் வ ஹத்தர்துக்கும் மின். எந்தெந்த எதெல்லாம் உங்களுக்கு நலவாக இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு நலவாக இருக்குதோ, எந்த நலவுகள் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அந்த எல்லா நலவுகளையும் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். எல்லா நலவுகளையும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அப்படி விளங்கப்படுத்தாமல் இல்லை. அதே போல எதெல்லாம் உங்களுக்கு கெடுதியாக இருக்குமோ, எந்த கெடுதிகள் உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கி வைக்குமோ அந்த எல்லா கெடுதியை விட்டும் நான் உங்களை தடுத்திருக்கிறேன், எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். எதெல்லாம் நலவோ அந்த நலவை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன், அதை செய்யும்படி ஏவிருக்கிறேன். எதெல்லாம் கெடுதியோ அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன், அந்த கெடுதியிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி உங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறேன். இதே போல அல்லாஹ்வும் நபியும் எங்களுக்கு எல்லா நிலைமையிலையும் நலவத்தான் நாடி இருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் மேலான கண்ணியமான சொல்லை பாருங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, கலசன் உடுக்கக்கூடிய நேரத்தில் நின்று கொண்டு உடுக்காதீங்க. உள்ளாடைகள் உடுக்கக்கூடிய உடுப்பா இருந்தாலும் நின்று கொண்டு உடுக்காதீங்க, இருந்து கொண்டு உடுங்க. ஏன் நின்று கொண்டு உடுத்தா என்ன நடக்கும்? கால் சருவி விழுந்துடலும். நின்று கொண்டு நாங்கள் உடுக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர் நாங்கள் விழுந்திருப்போம். அப்படியே அப்ப இருந்து கொண்டு உடுத்தா அப்படி ஒன்று நடக்காது. அந்த அளவு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நலவன் அடிக்கிறார்.
பல்லு விளக்கக்கூடிய நேரத்தில், மிஸ்வாக் செய்யக்கூடிய நேரத்தில் இப்படி நேரா செய்யாதீங்க. அத ஆரம்பம் ஏண்டா இப்படி பக்கமாக, வலது இடது பக்கமாக செய்யுங்க, இப்படி நேரா செய்யாதீங்க. ஏனென்னா முரசு பழுதாகும். நேரா செஞ்சா என்ன நடக்கும்? இப்படி மிஸ்வாக் செஞ்சா முரசு பழுதாகும். அதனால வலது அல்லது இடது பக்கம் செய்யுங்க. வலதை கொண்டு ஆரம்பிங்க, இடது பக்கம் இப்படி செய்யுங்க. ஆரம்பம் இப்படி ஒவ்வொரு விஷயமாக. செருப்பை போடக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தட்டிட்டு போடுங்க, இருந்து போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? உலகத்தில் எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மேலான சோதர்களே? அவ்வளவு எல்லா நிலைமையிலையும் கண்ணியமான நபி எங்களுக்கு நலவைத்தான் நாடி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட நேர்வழிக்காக, எங்களோட ஈடேற்றத்துக்காக, எங்களோட நிம்மதிக்காக, எங்களோட சந்தோஷத்துக்காக, எங்களோட வெற்றிக்காக, எங்களோட முன்னேற்றத்துக்காக அனுப்பப்பட்டவங்க. நபி எதையும் தண்ட சொந்த கருத்தாக சொல்ல இல்லை. நபி சொன்னதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உள்ள கருத்து தான். குர்ஆன்ல சொல்றானே, சூரத்துன் நஜ்ம்ல, வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட சொந்த விருப்பப்படி எதையுமே சொல்ல இல்லையாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எனவே நபியை ஃபாலோ பண்ற விஷயத்த நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. நபியுடைய பேச்சுடைய விஷயத்துல நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. அவங்க சொல்லியிருந்தா செஞ்சு கொண்டு போங்க. இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபியுடைய பேச்செல்லாம் வஹியாகத்தான் இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லமஹு ஷதீதுல் குவா. ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மலக் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? உங்களோட மாஸ்டர் யார் என்று கேட்கிறேன் தானே, ஒருத்தரை விலகி கொள்றது. அந்த ஸ்கூலா? அப்ப நீ ஆல் குவாலிட்டி. உங்களோட மாஸ்டர் அவரா? அப்ப நீ பார்க்க தேவையில்லை, பார்க்கவே தேவையில்லையா? என்ன படிச்சுக்கிற அவர்கிட்ட படிச்ச ஸ்கூல் அப்படி. எனவே அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வஹியை கொண்டு வந்து கொடுத்தவர் யார் தெரியுமா? அல்லமஹு ஷதீதுல் குவா. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மலக் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா மலக்குமார்க்கும் தலைவர். 600 இறக்கைகள், 600 சிறகு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து. 2 சிறக விரிச்சா மஷ்ரிக் மக்ரிப், சூரியன் எந்த இடத்துல இருந்து உதிக்குதோ, எந்த இடத்துல மறையுதோ, எல்லா இடமும் மறைஞ்சிருமா 2 விரிச்சா. 600 இறக்கைகளை இங்க விரிக்கவே இயலாது. உலகத்தை போல 300 மடங்கு தேவை 600 இறக்கைகளை விரிக்கிறதுக்கு மட்டும். மிகப்பெரிய மலக்கு. மலக்குமாருடைய சைஸை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது. அரிச தூக்கி கொண்டிருக்கிறாங்க மலக்குமார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அரிச தூக்கக்கூடிய மலக்குமார்ல ஒரு மலக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான் சொல்ல. உதீன லி அன் நுஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹி மின் ஹம்லத்தில் அர்ஷ் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னமா பைன ஷஹ்மத்தி உத்னிஹி இலா ஆதிகிஹி மஸீரத்து 700 ஆம். அந்த ஒரு மலக்குட காதுல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் 700 வருட தூரம். ரசூலுல்லாஹ் 700 வருஷம். ஒருத்தர் நடந்து போனா, வாகனத்துல போனா 700 வருஷம் போனா எவ்வளவு தூரம் போவாரோ அவ்வளவு தூரம். அது எத்தனை லட்சம், 1000 கோடி கிலோமீட்டர் ஆயிருக்குமோ அவ்வளவு தூரம் அந்த மலக்கூட காதுல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம். முழு உடல் சைஸும் இல்லை. இந்த முழு சைஸையும் சொன்னா விளங்குறதே கஷ்டமாயிருக்கு. இதே விளங்குறது பெரிய பாடாயிருக்குது. யோசிக்கிறோம், தலை சுத்துது. அல்லாஹ் தஆலாட படைப்பை பத்தி என்னத்தை விளங்கி இருக்கிறோம் நானும் நீங்களும்? இந்த துனியா இருக்குதே, இது ஒன்றும் இல்லை அவன் பார்வையில். ஒரு மலக்கோட உலகத்தை வச்சு பார்த்தா என்ன துனியா? இப்படி ஒரு மலக்கோட நாங்க பதாபிச்சு கொண்டிருக்கிறோம், கெட்டி காத்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக வேண்டி துனியாவுக்காக எதையும் செய்ய தயார், வேண்டிய ஹராத்தை செய்ய தயார், வேண்டிய அநியாயத்தை செய்ய தயார், வேண்டிய தொழுகையை விட தயார், எத்தனை பருதுகளை நாசமாக்க தயார். எல்லாம் எங்களுக்கு கணக்கு இல்லை. எங்களுக்கு வியாபாரம் முக்கியம், எங்களுக்கு விஷயம் முக்கியம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இது ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை போல எத்தனையோ கோடி 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 படைப்புகள் படைச்சுக்கிறான். இன்றைக்கு இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்களே, ஒவ்வொன்ற நட்சத்திரத்துல சைஸ்வல்
ஒவ்வொன்றுடைய சைஸை சொல்றாங்களே, அதெல்லாம் விலகி கொள்ளவும் கஷ்டமாயி. இல்லை முதலாவது வானத்துக்கு போயிட்டு சேர இல்லை. அவங்க இப்ப சொல்றாங்க தேடி தேடி பார்த்து முதல் வானம் ஒன்று இல்லையாம். சும்மா அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கே எல்லாம் புகை மண்டலம் தான் அமைக்கு, புகை மண்டலம், வானம் என்று ஒன்று இல்லையாம். அவனுக்கு பட்டதான் அவன் சொல்றான். குர்ஆன் சொல்லுது 7 வானங்களை படைச்சிருக்கிறோம். ஹதீஸ்ல வந்திருக்கு இந்த முதல் வானம், இந்த முதல் வானத்துடைய கணம் ஹதீஸ்ல வந்திருக்கு இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் முதலாவது வானத்துடைய கணம். இந்த ஸ்லெப்புடைய கணம் ஒரு 6 இன்ச்சு என்றா தட்டு இருக்கி, ஒரு ஸ்லெப் ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இப்படிதான் போடுறோம். முதல் வானத்துடைய கணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம் கணம், அதுடைய கணக்கம. அதுல இருந்து 2வது வானம், 2வது வானத்துடைய கணம். மேலான கண்ணியமான சோதனை இப்படி 7 வானங்கள். சூரியனுக்கும் பூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் 9,30,00,000 மைலாம். புதிய ரிசர்ச் படி சொல்றாங்க அதை விட கூடவா. அந்தந்த லைன்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க விளக்கம். எங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியாது. மேலான கண்ணியமான சோர்களே, பெரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளோட வச்சு பார்த்தா இந்த துனியா வந்து கொசியுடைய ஒரு சிறகுக்கும் ஒரு சிறகுடைய அளவாவது இந்த உலகம் பொறுமதி உள்ளதா இருந்தா அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழக்கூடிய காபிருக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். லவ் கானத் الدنيا تزين عند الله جناح بعوضة لما سقى كافرا شربة ماء. உலமாக்கள் இப்படி விளக்கம் சொல்றாங்க. அரிசில இருந்து அல்லாஹ்வுடைய அரிசில இருந்து இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகத்துடைய சைஸ் எப்படி இருக்குமேடா கொசியுடைய ஒரு சிறகுடைய சைஸ் இருக்குமா. ஃப்ளைட்ல நாங்க ஏறி போக்கோல அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 35,000 அடிக்கு மேலே போகுது. ஒரு கொஞ்சம் அப்படியே மேலே போய் இந்த ஊடெல்லாம் எப்படி விளங்குது, கொஞ்சம் சின்னதாக அப்படியே விளங்காமே போயிட்டு. அது இந்த ஒரு 35,000 அடி 25,000 அடி 10,000 அடி போகலே இந்த கதை இப்படி. அப்போ இந்த 7 வானங்களை தாண்டி அரிசில இந்த முழு உலகத்தை பார்த்தா கொசியுடைய ஒரு சிறகுடைய அளவு கூட இருக்காதான். அவ்வளோ அந்த தூரத்துலேருந்து இதை பார்த்தா முழு உலகத்தையும் அது அவ்வளவு தூரத்துல இருக்கு. அரிசி எவ்வளவு பெருசு என்ற ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த முழு உலகத்தையும் அப்படியே ஒரு தரமட்டமாக்கி ஒரு லெவலான ஒரு கிரவுண்ட் போல் ஆக்கி அதுல ஒரு காப்பு ஒரு வளையம் அதை நடுவுல வச்சா முழு உலகத்தையும் அப்படியே தரமட்டமாக்கி சமமான ஒரு பூமியாக ஆக்கி ஒரு கிரவுண்ட போல் ஆக்கி அதுல நடுவுல ஒரு காப்ப ஒரு வளையத்தை வச்சா எப்படி இருக்குமோ அந்த வளையம் போல இருக்குமா முழு உலகத்தை தூக்கி அரிசில வச்சா படுதா. அரிசி அவ்வளவு விசாலமானது. அரிசி தூக்குற மலக்குமார் அவை பிடிக்கணும். பெரிய ஏற்பாடு மேலான சோதரர்களே, பெரிய ஏற்பாடு. அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கு குர்ஆன்ல எவன் இந்த துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கெட்டி காத்து கொண்டு இதுக்கே நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சு தின்னவும் குடிக்கவும் உடு கெட்டவும் வாகனம் வாங்கவும் இந்த உலகத்தை அலங்கரிக்கிறதுக்கே நேரத்தை செலவழிச்சுட்டு மௌத்தா போறானோ அவனை போல ஒரு நஷ்டவாளி அவனு மிக்க மாட்டான். அதனால தான் ஆகிரத்தை விளங்குங்க, அல்லாஹ்வோட படைப்பினங்களை விளங்குங்க, அல்லாஹ்வோட சக்தியை விளங்குங்க, அவனோட குதிரத்தை விளங்குங்க, சொர்க்கத்தை விளங்குங்க, சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை விளங்குங்க, நரகத்தை விளங்குங்க, நரகத்தில் உள்ள பயங்கரமான வேதனைகளை விளங்குங்க. அதுக்கு ரெடி ஆகுங்க. இது வந்து சேரும். இதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒரு தொழில் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டியது. யாரும் வாழ வேண்டிய இல்லை, தாராளம் தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, டைம் ஒன்று கொடுங்க, பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். முழுக்க இதே கெட்டி காத்துக்கொண்டு இருக்காது. எனக்கு இந்த ஜப்பால தொலையலாம், என்ன இந்த வியாபாரத்தால தொலையலாம், என்ன ஆஃபீஸால தொலையலாம், என்ன வைஃபால தொலையலாம், என்ன ஹஸ்பண்டால தொலையலாம், எங்கட பிள்ளைகளால இந்த அமலை செய்யலாம். துனியாவை அலட்டி கொள்ளாதீங்க, துனியாவை அலட்டி கொள்ளாதீங்க. உங்களோட ஆகிரத்துக்காக துனியாவுக்காக ஆகிரத்தை மண்ணாக்கிறாதீங்க. நீங்க மண்ணாக்கினீங்க நஷ்டவாளியா போயிருவீங்க. ஏன்னா அங்க உதவிக்கு ஒரு புள்ள இருக்கு, அதெல்லாம் கையை விரிச்சிருவாங்க. யவதுல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇذٍ பிபனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி
وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى. கியாமத்துடைய நாளையில யாராவது இவர் குற்றவாளி, இவர் ஆகிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லை, இவர் ஆகிரத்தை தயாரிக்க இல்லை, இவர் அமல் செய்ய இல்லை, இவருடைய முடிவு நரகம் தான் என்று முடிவு செய்யப்பட்டுட்டா அவருக்கு இப்ப நரகம் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கும். ரெடி ஆயிக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அப்படியா கொண்ட ஒரு மனிதன் நினைப்பானா, விரும்புவானா, நான் நரகத்துக்கு போறதுக்கு பதிலாக எனக்கு பகரமாக எனக்கு பதிலாக புள்ளையில நரகத்துல போடுவோம், மனைவிய நரகத்துல போட்டுடுவோம், கூட பிறந்த சகோதரர்களை நரகத்துல போடுவோம், முழு குடும்பத்தையும் எனக்கு உதவி செஞ்ச குடும்பத்தை தள்ளுவோம் நரகத்துல, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போடுவோம் நரகத்துல, எல்லாத்தையும் நரகத்துல போட்டுட்டு சும்மையுஞ்சி நான் நரகத்துல இருந்து தப்பினா போதும் என்று விரும்புவான், ஆசைப்படுவான் என்று குர்ஆன்ல சொல்றார். விளங்கிச்சா? இங்கதான் எங்கட நோனா, நோனாக்கு நானா, பிள்ளைகள், குடும்பம், நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, அவங்களுக்காக நாங்க எத்தனையோ ஹராத்தை மக்களை சந்தோஷப்படுத்த செஞ்சிடறோம். மக்களை சந்தோஷப்படுத்த எத்தனையோ தீனுக்கு மாற்றமான வேலையை செய்யறோம். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கோவிச்சு கொள்வாங்களே, நாங்க அவங்களோட இருந்து ஒரே டேபிள் இருக்க போல நாங்க ஸ்ப்ரைட்டை குடிச்சு அவங்க பியர் அடிச்சா அவங்களோட மனசு நொந்துருமே, அவங்களுக்காக வேண்டி அடிக்கிறார் இவர், அவங்கள சந்தோஷப்படுத்த. அவங்களோட போனா நாங்க ஒதுங்கி கேளா தானே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் தானே, அடி போடு கூத்து, இது அவரை சந்தோஷப்படுத்து. அல்லாஹ்வுக்கு மாற்றமான வேலையை செய்யற யாருக்கா? அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கா. மேலான கண்ணியமான சோர்ல எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அங்க ரப்பு கோவிச்சிருவான். ரப்பு கோவிச்சா எல்லாம் மண்ணா போயிட்டு. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பதிலாக யாரையும் நான் உள்ளுக்கு தள்ளிட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போவா, அது நடக்கிற கூத்து அல்லது. கல்லா இன்னஹா லலா, அந்த நரகத்துடைய நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய பயங்கரமான நெருப்பு. நஸாஅத்தல் லிஷவா, இந்த உடல்ல முள்ளோட சேர்ந்திருக்கக்கூடிய இறைச்சிய முள்ளுல இருந்து அப்படியே கலட்டி எடுக்கும் என்று சொல்றான் அல்லாஹ். அந்த நெருப்பு அப்படியே அந்த நெருப்பு. ததுஉ மன் அத்பர வ தவல்லா, அந்த நரகம் பேசும், நரகம் பேசும், நெருப்பு பேசும். அது எப்படி பேசும் போயிட்டு தான் பார்க்கணும், எப்படி பேசுவேன். இல்லை இங்க காட்டுறதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் உண்டு இல்லையா, ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறதுக்கு இல்லை. இங்க போனா உங்களுக்கு பார்க்கல, இங்க போனா பார்க்கலன்னு காட்டுறதுக்கு ஏற்பாடு ஒன்று இல்லை. அந்த நரகம் சொல்லுமா, யார் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல உண்மையிலிருந்து, சத்தியத்திலிருந்து, ஹக்குல இருந்து ஓடினாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள இடம் இந்த இடம் தான் வாங்க என்று அழைக்குமா. துனியாவை சேர்த்து சேர்த்து பாதுகாத்து வச்சவர், அல்லாட வழியில செலவழிச்சிருந்தா, நாங்க எல்லாம் சம்பாரிச்சு அல்லாட வழியில செலவழிச்சோமேண்டா அதையாவது அல்லாட்ட சொல்லணும், யா அல்லாஹ் சம்பாரிச்சு உண்டு நான் பெருசா உண்டு அனுபவிக்க இல்லை, எல்லாம் உண்ட வழியில தான் செலவழிச்சேன்டாவது சொல்லணும். இது அப்படி ஒன்றும் இல்லை. இவர் உலகத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். மேலான கண்ணியமான சோழர்களே, உதவிக்கு யாரும் இல்லைங்க. ஏற்பாடோட போனா தப்பேலும் இல்லைன்னா இனி அவ்வளவுதான். لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا. வாப்பா மகனுக்கு உதவி செய்யலவா, மகன் வாப்பாக்கு உதவி செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், எந்த விதமான உதவியும் செய்யல. உம்மா பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் உம்மாவுக்கோ, வாப்பா மகனுக்கோ, மகன் வாப்பாவுக்கோ எந்த விதமான உதவியும் செய்யலா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் என்னண்டா, அல்லாஹ் எங்களுக்கு இது இடையில அப்படியே போனது, அல்லாஹ் எங்களுக்கு நலவத்தான் நாட்டுறான், எங்களுக்கு கைரத்தான் நாட்டுறான்.
எங்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறான், எங்களை மன்னிக்க விரும்புகிறான், எங்களுக்கு ரஹ்மத் செய்ய விரும்புகிறான், எங்களை எப்படியாவது நரகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணத்தான் விரும்புகிறான், நரகத்திலேருந்து விடுதலை செய்யத்தான் விரும்புகிறான். அதனால ரமலான 3 பகுதியாக பிரித்து 10 நாளில் ரஹ்மத் செஞ்சு கொண்டிருக்கிறான், 10 நாள் மன்னிக்கிறதுக்கு என்று வச்சிருக்கிறான். கடைசி 10 நாள் அல்லாஹும்ம ஆத்திக் ரிகாபனா மினன் நார் என்று நாங்கள் துஆ கேட்கிறோமே, நரகத்திலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறான். கடைசி 10ல் ஒரு இரவை வச்சிருக்கிறான். ட்ரை பண்ணி எப்படியாவது அடைஞ்சுக்கோங்க. அதை நீங்க அடைஞ்சிங்கடா 83 84 வருஷம் அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும். ஒரு இரவு. எங்களுக்கு பாவத்துல இன்பம், ஆனா இபாதத்துல இன்பம் கிடைக்கல. மேலான சகோதரர், பள்ளியில கொஞ்ச நேரம் மீக்கிறேன்டா பெரிய பாடு, தொழுகைக்கு கொஞ்சம் நீண்ட சூறாவை இமாம் ஓதிட்டாருடா ஃபீ சபீல், இவரை மாத்தோணும், இவர் சரி வராது, இவர் சும்மா தொழுவிச்சு கொண்டே இழுத்து கொண்டே இருக்கிறார் ரப்பர் மாதிரி. தொழுகையில இன்பம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இல்லை, திக்ர் செய்யறதுல இன்பம் இல்லை, தஹஜ்ஜத் தொழுகையில இன்பம் இல்லை, அல்லாஹ்க்கு முன்னால கையேந்தி அழுகுறதுல இன்பம் இல்லை. ஒரு மியூசிக்கல் ஷோண்டு சந்தில போகும் என்றா 12லேருந்து 4 சுபஹ் 4 மணி வரைக்கும் பெரிய கூட்டம் நிக்குது, எங்கட உம்மத்து நிக்குது. டெஸ்ட் மேட்ச் அதுக்கு விடிய விடிய முழிச்சிருக்க தயார், எலெக்ஷன் முடிவுகளை பார்க்க விடிய விடிய முழிச்சிருக்க தயார், கோப்பி ஊத்தி பிளேட்டி ஊத்தி அதுக்கு பெரிய ஏற்பாடுகளோடு இருக்க தயார். அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்கள்ல அல்லது எந்த பிரயோஜனமும் இல்லாத வேலைகள்ல இரவெல்லாம் கழிக்க தயார். ஆனா இபாதத்தை இன்பம் கிடைக்கல. மேலான சகோதரர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெரியார்களுடைய சரித்திரம், வாழ்க்கை சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் அவர் குர்ஆன் பாடம் முழு குர்ஆனையும் ஒரு ரக்காத்துல ஓதி முடிச்சிருக்கிறார், 2 ரக்காத்துல ஓதி முடிச்சிருக்கிறார். வித்ருடைய 1 ரக்காத்துல முழு குர்ஆனையும், தஹஜ்ஜத்துடைய சுன்னத்து 2 ரக்காத்துல முழு குர்ஆனையும், இரவு முழுக்க சுஜூதுல விளங்குறையும் கஷ்டமாயிங்க எங்களுக்கு. இரவு முழுக்க சுஜூதுலடா, இரவு முழுக்க ஒரு இரவு முழுக்க ருக்குல விளங்கவும் இல்லை. எங்களே போல மனிதர்கள் தான் அவங்க. ஒன்றுல ருசி பட்டா ஒருத்தனுக்கு டைம் போறே விளங்காது, அப்படித்தானே? ஒன்றுல இன்பம் கிடைச்சா நேரம் போறது விளங்காது. அந்த இன்பத்தை நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த இன்பம் கிடைக்கிறதுக்கு கண்ணையும் பாதுகாக்கணும். நல்ல பொம்பளையில பார்த்தா இபாதத்தை இன்பம் கிடைக்காது. பார்க்கிற பார்வையிலே புள்ள உண்டாகும் போல இருக்கு, அப்படி பார்வையிலேயே பார்க்கிறாங்க, பயங்கரமான பார்வை. ஹதீஸ்ல வந்திருக்குது சஹீஹ் முஸ்லிம்ல, மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் ثم يعض بصره الا اخلف الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழக கண்டு கண்ணுக்கு பட்டது, பார்க்க இல்ல பட்டது, கண்ணுக்கு பட்ட உடனே அல்லாஹ்வுக்காக பார்வையை தாழ்த்தி கொண்டால் அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் இபாதத்துல ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட மாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறதுல இருக்கு. கண்ணியத்துக்கு கஷ்டமான ஒரு காரியம், ஆனா அல்லாஹ் அதுல தான் இன்பத்தை வச்சுக்கிறான். மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, பார்வைகள் பாதுகாக்கப்படணும். ஆண்களோட பார்வையும் பாதுகாக்கப்படணும், பெண்களோட பார்வையும் பாதுகாக்கப்படணும். பெண்களுக்கு மூடுங்க மறைங்க உங்களோட அழகை மறைச்சுக்கோங்கன்னு சொன்னது ஆண்களை பாவத்திலிருந்து பாதுகாக்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்பர் 1 ஃபித்னா எதுன்னு கேட்டா அது பெண்கள் தான். குர்ஆன் ஹதீஸை வச்சு நாங்கள் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணேலும் உறுதிப்படுத்தேலும். புகாரி ஷரீஃபுடைய தெளிவான ஹதீஸ், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மினன் நிசா. இந்த உலகத்துல ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா எதுவுமே இல்லைடா. ஃபித்னா என்ற வார்த்தையும் பாவிச்சாங்க. அதனால தான் இந்த ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாக்கப்படத்தான் இஸ்லாம் அழகான புத்திமதிகள் சொல்லிருக்கு. சும்மா எல்லா பொம்பளையோடையும் பேசுறது, சில பெண்கள் ஆண்களை மாதிரி கணக்கில் எல்லா ஆம்பளோடையும் பேசுறது காமன். அதெல்லாம் பார்க்கல இந்த காலத்துல. அப்படி பார்த்தா வாழையிலவா
அதெல்லாம் பார்க்கலாமா? பார்க்காட்டி இஸ்லாத்துல இருந்து அவுட். அவங்க ஹலால் ஹராம் பார்க்கலாத அவன் முஸ்லிமா? ஹலால் ஹராம் எல்லாம் இந்த காலத்துல பார்க்கலாமா? அப்ப அவர் இனி அவுட். அவர் இஸ்லாத்துல இருந்து அவுட். பேர் இனி அபூபக்கரும் ஆயிஷாவும் தான், ஆனா இஸ்லாத்துல இருந்து அவுட். அவங்க எல்லாம் 100க்கு 100 குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமான வார்த்தைகள். அது முஸ்லிம் என்றா யார்? அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டாங்க, நபியை ரசூலா ஏற்றுக்கொண்டவங்க. அந்த அடிப்படையில் வாழக்கூடியவங்க தான் முஸ்லிம்கள். பேர் வச்ச முஸ்லிமா பார்க்கல. கவலையான விஷயம், கவலைக்குரிய வார்த்தை, அது பயங்கரமான வார்த்தை. அல்லாஹ் இந்த அளவுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் போட்டிருக்கிறான் என்றா ரசூலான மனைவிமாருக்கு சொல்றான், وَلَا تَخْضَعْنَ بِالْقَوْلِ فَيَطْمَعَ الَّذِي فِي قَلْبِهِ مَرَضٌ. ரசூலான மனைவிமாருக்கு சொல்றான், நீங்க ஆண்களோட பேசுறதுக்கு தேவைகள் ஏற்பட்டா பேசலாம். இக்கட்டான நிலை ஒரு ஆணோட பேச தேவைப்பட்டா பேசலும். அப்படி பேசக்கொள்ள சத்தத்தை தாழ்த்தி அந்த இனிமையான வாய்ஸ்ல நீங்க பேசாதீங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏனென்றா உங்களுடைய இனிமையான சத்தத்துல நீங்க பேசினா எந்த ஆண்களுடைய ஈமான் வீக்கா இருக்குதோ, பலகீனமா இருக்குதோ, அவர் அவ்வளவுதான் சுஜூதுக்கு போயிட்டுருவார். அவர் உள்ளத்துல ஆசை உண்டா, அதால் அவர் கவரப்படுவார். இதெல்லாம் என்னத்துக்கு இந்த கட்டுப்பாடுகள்? எங்களைய பாதுகாக்க, எங்களைய கண்ணியப்படுத்த, எங்களைய கேவலத்திலிருந்து பாதுகாக்க. பெண்கள் கவர்ச்சியானவங்க, அவங்களோட சத்தத்திலையும் ஒரு தனி கவர்ச்சி இருக்குது. அதனால ஆண்களோட பேசக்கூடிய நேரத்தில் அந்த அமைப்புல பேசாதீங்க. உள்ளத்தை கவரக்கூடிய முறையில அப்படி பேசுறீங்கன்னா பலகீனமான ஆண்கள் அவங்க கவர்ந்துருவாங்க. அது ஃபித்னாவுக்கு காரணமாகும். பேச்சோட முடியாது, காதுக்கு புழுந்தத்தோட காதோட அது முடிகிற இல்லை, அது மூளைக்கு போகும், அது அங்கே பதிஞ்சிடும், அது உள்ளத்துல வேலை செய்யும். அது போற அவட இன்னொரு தடவை பேசினா நல்லமே, இந்த அவட வாய்ஸ் நல்லா இருக்கு, சத்தம் நல்லா இருக்குது, அந்த பேச்சு தொடரும். பேச்சு எங்க கொண்டு போய் முடிக்கும் என்றது தெளிவான விஷயம். குடும்பங்கள் சீரழிஞ்சு போன சம்பவம் ஏராளம் இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி பெற்று பெரிய பெரிய பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்க உள்ளங்கள் தொடர்பானதுனால அவங்க அப்படியே போன சம்பவம் எவ்வளவோ, பாஸ்மாரோட போன சம்பவம் எவ்வளவோ. வீட்டில் வேலை செய்யற பாஸ்மார செலவு மாப்பிளமார் விளப்பம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஓடும், இந்த ஓடாது, இது ஓடுற இல்லை. அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் ஓடுற இல்லை அவங்களுக்கு. அவங்க நினைக்கிறா எங்களோட வைஃப் சரியான நல்ல சீதேவி, நல்ல சீதேவி தான் உண்மையிலே. அவ மூதேவி ஆக்குறது நீங்க, அவ கெட்டு போறதுக்கு வழி அமைக்கிறது நீங்க. இவத்தான சேவ் பண்றது, ஈக்கிற வீட்டில் ஈக்கிற டீயா காஃபியா ட்ரிங்க சம்பளமும் இவக்கிட்ட தான். இவர் சொல்றது தொரை தான் வரேன்டா கொடுங்கன்னு சொல்றது. இங்க என்ன நடக்குது? பார்வை தொடர்பு உண்டாவது, பேச்சு தொடர்பு உண்டாவது, காலப்போக்குல உள்ளங்கள் தொடர்பா. நல்ல படிச்ச பொம்புல, நல்ல விளப்பம் உள்ள பொம்புல, அந்த படிப்பறிவு இல்லாத மனுஷன். அதனால தான் அந்த இடத்துல இருக்கிறார் அவர். அவர் சில முஸ்லிம் அல்லாதவராம் இருக்கேலும் தொடர்புகள் உண்டாகிறது. போன சம்பவம் எனக்கிட்டேண்டா எத்தனையோ இருக்கு, உங்ககிட்ட எத்தனை இருக்குதோ தெரியா. இந்த எங்களுக்கு கேசஸ் வாரதுனால சொல்றேன், நான் எங்களுக்கு இப்படி மண்டபத்து நிறைய வாரதுனால சொல்றேன். பாருங்களே, சமுதாயத்துக்கு ஊருக்கு முகம் காட்டையிலாவே பாப்பா சூசைட் பண்ணிக்கொள்ள போறார், தற்கொலை செஞ்சு கொள்றார், தயாராகிறார். அதுக்கு காரணம் யாரு? நாங்களே தான். வலி கோடை எடுத்து போட்டுக்கொள்றது. அல்லாஹ் ரசூல் சொன்னது தெரியா, குர்ஆன் தெரியா, ஹதீஸ் தெரியா, சட்ட திட்டங்கள் தெரியா, ஒரு பயான் கேட்க நேரம் இல்ல, தீனுடைய விஷயங்களை படிக்க நேரம் இல்ல. பெண்களுக்கு சூரத்துல் நிசா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் நூர், இந்த முக்கியமான சூறாக்களை பெண்களுக்கு படிச்சு கொடுங்க, கற்றுக் கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எங்கட பெண்களுக்கு அதுக்கு நேரம் இல்ல, எங்கட ஆண்கள் அதுக்கு அனுப்ப தயாரும் இல்ல. அப்படி ஏற்பாடுகளும் எங்கள்கிட்ட மிச்சம் குறவு. இப்ப அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த சூறாக்களை படிச்சு கொடுக்க சொன்ன காரணம், பெண்களுக்கு பெண்களோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த சூறாக்கள்ல சொல்லப்பட்டது.
குடும்ப வாழ்க்கையை பத்தி, பிள்ளைகள் வளர்ப்பை பத்தி, நிக்காவுடைய விஷயம், தலாக்குடைய விஷயம், பெண்களோட உடுப்புகள் எப்படி அமையணும், எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு இந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல தான் இந்த ஆயத்து வருது. ஆண்களுக்கு சொல்றான், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. நீங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கிறேன்டா, ஏதாவது கேட்கறதுக்கு தேவைப்பட்டா கேட்கலாம். அப்படி கேட்கக்குள்ள ஒரு கர்டன், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. ஆண்களுக்கு சொல்றான், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. நீங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கிறேன்டா, ஏதாவது கேட்கறதுக்கு தேவைப்பட்டா கேட்கலாம். அப்படி கேட்கக்குள்ள ஒரு கர்டன், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. உங்களோட உள்ளங்களை சுத்தமா வச்சுக்கொள்ளவும் அவங்களோட உள்ளங்களை சுத்தமா வச்சுக்கொள்றதுக்கு இந்த கர்டன், இந்த திரை உதவியா இருக்கும். நேரடியா பயான் பண்ணினா என்ன குறைஞ்சு போகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நேரடியா பயான் பண்ணல தானே லேடிஸ்க்கு. சரி, நீங்க பக்குவமான மனுஷன், உங்களுக்கு பொம்பளையில எல்லாம் பார்த்தா உங்களோட உம்மமார் மாதிரி இருந்தாலும் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் உங்களைய பார்த்தோன்னே வாப்பமாய் நினைவு வராதே, அவங்களோட உள்ளத்துல வேற யோசனைகள் வரையிலும். அப்ப அந்த பாவத்துக்கு நீங்க சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க. ஏன் அதை விட லேசான நல்ல சிறந்த ஒரு வழி தானே ஒரு திரையொன்றுக்கு பின்னாலே இது பண்ணினா அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். உள்ளங்களை தொடும் அந்த பேச்சுக்கள். தவறான சிந்தனைகள் வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்காது. கட்டுப்பாடுகள் எல்லாம் பாதுகாக்கத்தான், கட்டுப்பாடு எல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டிய அல்ல. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, ஆக இந்த கண்ணும் பாதுகாக்கப்படணும், கண்கள் பாதுகாக்கப்படணும், பார்வைகள் பாதுகாக்கப்படணும். பெண்கள் அவங்களோட அழகுகளை அல்லாஹ்வுக்காக மறைச்சு கொள்ளணும். ஒரு பெண் அவ கணவனை தான் சந்தோஷப்படுத்தணும். அவ நல்லா உடுத்து நல்லா அலங்கரிச்சு கணவனுக்கு தான் காட்டணும், ரோட்ல போற வரவனுக்கு அல்ல. மாப்பிள்ள மனைவியைத்தான் நல்லா ரசிக்கணும், ரோட்ல போற வாரவர்கள் அல்ல. ரோட்ல போற வார பெண்கள் அல்ல ரசிக்கிறது, ரசிக்கணும் தன்னை மனைவிய. இன்றைக்கு இதெல்லாம் மாறினதுனால இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை குடும்ப பிரச்சனை, எத்தனை பித்னா, எவ்வளவு தினா, எவ்வளவு பாவம், பயங்கரமான விஷயங்கள். ஆச்சரியப்படுறோம், இவரும் இப்படி நடந்து கொண்டாரா, இவரது வீட்டு நிலைமை இப்படியா போச்சா, அவரது மகளோட நிலைமை இப்படியா போச்சா, இவரது மனைவியுடைய நிலைமை இப்படியா, அவர் இப்படியா. ஹஜ்ஜிக்கு உம்ரா கேண்டா குறையே இல்லை, பரக்கத்தா ஹஜ்ஜி உம்ரா செய்யறோம். அது எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது. வெறும் ஹஜ்ஜி உம்ரா மட்டுமல்ல மேலான சகோதரர்களே, தீனுடைய விஷயங்கள் எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குது, எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு திருத்தங்கள் மாற்றங்கள் வர வேண்டியிருக்குது, எங்களோட கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டியிருக்குது, எங்களோட அஹ்லாக் எங்களோட குணங்கள் சீராக வேண்டியிருக்குது, எங்களோட குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டியிருக்குது, எங்களோட சொந்த வாழ்க்கை சீராக வேண்டியிருக்குது. நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நீண்ட நேரம் பயான் பண்றதுக்குள்ள நேரம் இல்லை, தராவிக்கு பின்னால் உள்ள நேரம். அதனால நாங்க முடிச்சு கொள்றது தான் சிறந்ததை நினைக்கிறேன்டா. எல்லாரும் பொதுவான அமைப்பு தானே அது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மாற்றங்கள் வரணும், வாழ்க்கை திருத்தங்கள் வரணும். எப்ப நாங்க தீனுடைய அடிப்படையில வாழுவோமோ அல்லாஹ் எங்களையே பாதுகாப்பான். ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். வெளிரங்கத்தை பார்க்கறதுக்கு சரியான கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் ஏண்ட சல்லிலேருந்து ஜக்காத் கொடுக்குறேன்டா, நப்சுக்கு பாரம் தான். அப்ப ஜக்காத்தை ஏன் கடமையாக்கினான்? அல்லாஹ் சொல்றான், நீங்க ஜக்காத்தை கொடுத்தா நாங்க உங்களோட சொத்தை பாதுகாப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடல்ல அல்லது கரையில பொருளுக்கு சொத்துக்கு ஒரு அழிவு வருவதேண்டா அது பொருளுடைய ஹக்க நிறைவேற்றாததுனால தான் வருவதுன்னு சொன்னாங்க. எனக்கிட்ட 1 கோடி இருக்குது, நான் கணக்கு பார்த்ததுல எனக்கிட்ட இவ்வளவு இருக்குது, 2.5 லட்சம் எனக்கு ஜக்காத் கடமையா இருக்குதுண்டா, இந்த 2.5 லட்சம் நான் உரிய காலத்துல அந்த உரிய டைம்ல அதை வெளியாக்க இல்லைண்டா, அல்லாஹ் எடுக்க கொள்ள நாங்க சந்தோஷமா கொடுத்தா அல்லாஹ் அதுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் எங்கட 1 கோடியை பல கோடியாக்குவான்.
அல்லாஹ் பரக்கத் செய்வான், பாதுகாப்பான், எல்லாம் நடக்கும். நாங்கள் அதை வெளியாக்காம சல்லி இல்லை, கேஷ் கையில் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அதை இழுத்து அடித்தோம் வேண்டா, கொடுக்காம ஆக்கிட்டோம் வேண்டா, அல்லாஹ் எடுக்கக்குள்ள 2.5 லட்சம் அல்ல எடுப்பான், சேர்ந்து எல்லாம் சேர்ந்து போகும். சில நேரம் அல்லாஹ்க்கு தரவும் தெரியும், அல்லாஹ்க்கு எடுக்கவும் தெரியும். தந்த ஆறவனும் அவன், எடுக்கிறவனும் அவன். எனவே எங்களே பாதுகாக்கத்தான், எங்கட வியாபாரத்துல எங்கட பணத்துல முன்னேற்றத்தை வளர்ச்சியையும் உண்டாக்கத்தான் ஜகாத்தை கடமையாக்கினான். தொழுகையும் அப்படித்தான். தொழுங்க ஒரு ரிஸ்க்ல பரக்கத் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. குர்ஆனுடைய ஆயத்தும் அதுக்கு தெளிவா இருக்குது, ஆதாரமா இருக்குது. அப்ப தொழுகைக்கு நேரம் ஒதுக்குறது வெளிரங்கத்துல வியாபாரத்துல நஷ்டம் உண்டாகிற மாதிரி விளங்குது. நஷ்டம் இல்ல, ஆனா அதுல வளர்ச்சி இருக்குது, அதுல முன்னேற்றம் இருக்குது, அதுல பரக்கத் இருக்குது. இஸ்லாம் எங்களோட மூளையை பாவிச்சோம் என்றா இஸ்லாம் படி வாழ இயலாது. தலையை பாவிச்சா இஸ்லாத்துடைய அடிப்படையில் வாழ்றது கஷ்டமா இருக்கு. நாங்க சொல்றேன், என்ற அறிவுக்கு அல்ல முக்கியத்துவம், என்ற ரப்புடைய கட்டளைக்கு தான் முக்கியத்துவம். அல்லாஹ் சொன்னானா, நபி சொன்னாங்களா, கண்ணம் பொத்தி கொண்டு செய்ய வேண்டியது தான். அது எங்களோட மூளைக்கு பட்டாலும் சரி, படாட்டியும் சரி, எங்களோட புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, அவர் தான் முஸ்லிம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தையும் எங்களுக்கு தந்தான். சிறப்பான மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். எனக்கு உங்களுக்கு தெரியும், ஏன் உங்களோட குடும்பத்தில் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளிமார், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமான எத்தனையோ பேர் போன நோம்புல இருந்தவங்க, எத்தனையோ பேர் இந்த நோம்புல இல்லை. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆண்கள்ல பெண்கள்ல மௌத்தாவிட்டாங்க. நோம்ப சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. எனவே மேலான சோதரை அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ் ஷுக்ர் செய்யும், நன்றி செலுத்தும். அல்லாஹ் இந்த நோம்ப கொண்டு என்ன எதிர்பார்க்கிறான்? நோம்ப கொண்டு அவன் எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? அவன் எதிர்பார்ப்பு என்னன்னா, நாங்க எல்லாம் தக்குவாதாரிகள் ஆகணுமா? அதைத்தான் அவன் சொல்றான். நான் எதிர்பார்க்கிறது நோம்ப கொண்டு அதைத்தான். நீங்க எல்லாம் தக்குவா உள்ளவங்களா ஆவிரும், உங்கள்கிட்ட தக்குவா வந்துடும். தக்குவா என்றா என்ன? ஒரு மூலையிலேருந்து கண்ணை பொத்தி கொண்டு சிக்கர் செஞ்சு கொண்டிருக்கிறது மட்டுமா தக்குவா? தக்குவா என்றது இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ் என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறானோ அந்த ஏவல்கள் எடுத்து நடக்கிறது, எதெல்லாம் செய்யாதீங்க என்று தடுத்திருக்கிறானோ அதை தவிர்த்து கொள்றது. எல்லா விஷயத்திலையும், தின்றத்துல, குடிக்கிறதுல, போறதுல, வாரத்துல, உடுக்கிறதுல, சம்பாதிக்கிறதுல, செலவழிக்கிறதுல, எங்கட ஆசைகளை பூர்த்தி செய்யற விஷயத்துல. ஜினா ஹராம், நிக்காஹ் ஹலால். ஆசையை பூர்த்தி செய்யணும், இச்சையை பூர்த்தி செய்ய விரும்புறோம், எல்லாருக்கும் உள்ளது தான். ஹலாலான முறையிலும் பூர்த்தி செய்யலும், ஹராமான முறையிலும் பூர்த்தி செய்யலும். ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ஒன்று ரப்சாஹி ஜிந்தகி, அடுத்தது மன்சாஹி ஜிந்தகி. ரப்சாஹி ஜிந்தகி என்றது அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை, மன்சாஹி ஜிந்தகி என்றது நஃப்ஸ் விரும்பக்கூடிய வாழ்க்கை. ஜினா நஃப்ஸ் விரும்பக்கூடிய முறையில ஆசையை பூர்த்தி செய்யறது. நிக்காஹ் அது ஹலாலான முறையில அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில ஆசையை பூர்த்தி செய்யறது. எல்லா விஷயத்திலையும் நடையா இருந்தாலும் நடக்கக்குள்ள அல்லாஹ் சொல்ற பெருமையோட நடக்காதீங்க. அவன் எப்படி நடக்கணும்? இந்த ரெண்டு சந்தும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில பணிவாக நடங்க. அவன் இப்படி நடக்காதீங்க, இப்படி நடந்துக்கோங்க. இப்படி நடங்க, இப்படி நடக்காதீங்க. இப்படி சம்பாதிங்க, இப்படி சம்பாதிக்காதீங்க. உடுப்பு இப்படி உடுங்க, இப்படி உடுக்காதீங்க. மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ பின்னார். கிரண்டை காலுக்கு கீழே போறது அது நரகம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உடுங்க, இப்படி உடுக்காதீங்க, இப்படி விடுங்க. எல்லா விஷயத்திலையும் இந்த முறைய கையாளுங்க, இந்த முறைய கையாளாதீங்க. இது ஹலால், இது ஹராம். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்று ரெண்டு இருக்குது எல்லா விஷயத்திலையும். எதை செய்யுங்க என்றானோ அதை செய்யறது, எதை செய்ய வேண்டாம் என்றானோ அதை தவிர்த்து கொள்றது. இதுக்கு பேர் தக்வா. காலையில எழும்பின உடனே, உதாரணத்துக்கு எங்கட தாடியுடைய விஷயத்துல ரசூலா சொன்னாங்க, தாடியை அந்த பாட்டுல விட்டுருங்க, அந்த பாட்டுல விடுங்க. மீசைய கத்தரிச்சுக்கோங்க, ஷார்ட் பண்ணிக்கோங்க, வலிக்கிற இல்ல மீசைய.
மீசையை வலிக்கிறது சுன்னத் இல்லை. மீசையை ஷார்ட் பண்ற ட்ரிமர் ஆல சரி பரவாயில்ல, அதை ஷார்ட் பண்ணி கொள்றது தான் சுன்னத். தாடியுடைய விஷயத்துல அதை அந்த பாட்டில் விட்டுருங்க. அப்ப அதுக்கு மாற்றமா நடக்கிறது அது கூடாது. வலிக்கிறது அது ஹராம். வைக்கிறது சுன்னத்து, வைக்கிறது சுன்னத்து, வலிக்கிறே ஹராம். இதுக்கு உதாரணம் சலாம் சொல்றது சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப். உதாரணத்துக்கு அத மாதிரி. இதே போல எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆன் ஹதீஸ கொண்டு எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாங்க நோம்ப கடமையாக்குறது அதுக்கு தான். பசியில போட்டா எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் முறை. பசியில போட்டா எல்லாம் அடங்கும், சும்மாவே அடங்கிடும். அதனால கொஞ்ச நாள், ஒரு 30 நாள் 29 நாள் எங்களை பசியில இருக்க வச்சு, எங்களுக்கு சில கட்டுப்பாடுகள், எங்களோட வைஃப், எங்களோட மனைவி, எங்களுக்கு ஹலாலான மனைவி நோம்பு பிடிச்சோடனே அவ ஹராம் ஆவிடுறா. அவ ஹராம் அப்படின்னா கருத்து, அந்த மனைவியோட தொடர்பு வைக்கிறது ஹராம். ஹலால் தான், இப்ப ஹராம். நோம்பு திறந்தா ஹலால். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப வளமையாக பொய் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நோம்பு வந்த உடனே நோம்பு மாசம் ஆஜி பொய் சொல்லலா என்றார். அப்ப நோம்புல இவர பொய் கண்ட்ரோலுக்குள்ள வருவது, பொய்ய அப்படியே விட்டுறார் நோம்பு மாசம். இப்ப அல்லாஹ் இவரை ட்ரெயின் பண்றான். பொய்ய விட்டுறதுக்கு வழிதான் பொய் எல்லாம் போயிடுச்சு. பாவமான வேலை எவ்வளவோ இருக்கு. அந்த பாவமான வேலையில ஈடுபடுறவங்க, வளமையாக ஈடுபடுறவங்க, 11 மாசமும் ஈடுபட்டவர் நோன்பு வந்தோடனே அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிடுறார். அப்ப நோன்பு மாசத்துல அல்லாஹ் இவரை பாவத்துல இருந்து கலட்டுறான். ஒரு பயிற்சி கொடுக்கப்படுது, ட்ரெயின் பண்ணப்படுறார். தவறான தொடர்பு வச்சவர் நோன்பு மாசம் அல்லாஹ் அப்படியே நிறுத்திடுறார். இதை போல எங்களுக்கு ஒவ்வொன்றா விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட முழு உறுப்புகளும் அப்படியே அண்டர் கண்ட்ரோல் வந்தது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ஒரு மாசம் எங்களை ட்ரெயின் பண்ணி இது அப்படியே தொடர்ச்சியாக போகணும் என்று தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு மாசத்துக்கு மட்டும் இப்படி பக்குவமா இருந்துட்டு மாசம் முடிகிறதோட பழைய குருடி கதவை தொடட்டி என்ன மாதிரி ஆவிடாம, அல்லாஹ் விரும்புற தக்குவா ஒரு மாசத்துல தக்குவா அல்ல, ஒரு மாசத்துக்கு தக்குவா அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது முழு வாழ்க்கையும் தக்குவாவாக அமையணும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். நாங்க எங்களுக்கு மௌத்து வார நாள் அந்த தக்குவாவோட மௌத்தாவோம். நானும் நீங்களும் மௌத்தாவுற நாள் எப்பயோ தெரியா, அந்த நாள் தக்குவாவோட இருக்கும். அது நாள் தெரியாது. அப்ப எப்பயும் அந்த அமைப்புக்கு ஆவிரும். எப்ப அந்த அமைப்பு வந்துருமோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அந்த ஈமான், அந்த தக்வா, சும்ம இஸ்தகாமு தொடர்ச்சியா இஸ்திகாமத்தாக மௌத்து வரைக்கும் இருக்கிறத தான் நல்லா எதிர்பார்க்கிறேன். அந்த நிலைமையில மௌத்து வந்தா, அந்த தக்வாவோட வாழக்குள்ள மௌத்து வந்தா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் சொல்றான், அந்த நல்ல மனிதருடைய, அந்த பெண்ணுடைய மௌத்துடைய நேரத்துல ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குவாங்க. இறங்கி என்ன சொல்லுவாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படவும் வேணும், கவலைப்படவும் வேணும். வா அபஷிரோ, சந்தோஷப்படுங்க. மௌத்தாவுறவரை பார்த்து, அந்த தக்வாவுடைய அடிப்படையில் வாழ்ந்த மனிதனை பார்த்து சொல்லப்படும், சந்தோஷப்படுங்க. வா அபஷிரோ பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன். இவ்வளவு நாள பயந்து பயந்து வாழ்ந்தீங்களே, பக்குவமா இருந்தீங்களே, உங்களைய பாவத்தை இருந்து பாதுகாத்து கொண்டீங்களே, சொர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, இப்ப அந்த சொர்க்கம் கிடைக்க போகுது. இப்ப அந்த டைம் வந்துட்டு, சொர்க்கத்தை பார்க்கிற நேரம், சொர்க்கத்தை அனுபவிக்கிற டைம் வந்துட்டு. எனவே நீங்க சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறீங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சு போறீங்க, கணவனை விட்டு பிரிஞ்சு போறீங்க, உங்களோட சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்க, என்ற கவலையும் தேவையில்லை. கபருக்கு போறீங்க, உங்களே எல்லாரும் குழியில வச்சு மண்ணை கூட்டி விடுவாங்க,
தனியா இருக்க போறீங்க, பயப்படவும் வேணும், கவலைப்படவும் வேணும். நாங்க உங்களோட ஹெல்ப்புக்கு இருக்கிறோம். வழக்குவார் என்ன சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நாங்க உலகத்திலேயும் உங்களுக்கு உதவியா இருந்தோம், கபர்லயும் உதவியா இருப்போம், ஆখিরাத்திலேயும் உதவியா இருப்போம். வேளாண் சொல்ல இப்படி விஷயங்கள் நிறைய இருக்குது, நீண்ட நேரம் எடுக்க இல்லை, முடிச்சு கொள்வோம். அல்லாஹ் நல்ல முடிவை தருவார், நல்ல மௌத்தை தருவார். கபரு சந்தோஷமா அமையும், கபரு வெளிச்சமா அமையும். எங்கட சல்லியை வச்சு கபரை வெளிச்சமாக்குற இல்ல, எங்கட பெரிய ஊடு என்றதுனால கபரு வெளிச்சமா அமைய போற இல்ல, எங்கட ஊடு குடிசை சின்ன ஊடு என்றதுனால கபரு இருட்டா போற இதுவும் இல்ல. எங்கட ஈமான் அமால். நீங்க குடிசையில இருங்க, மாளிகையில இருங்க, பேலஸ்ல இருங்க, நீங்க அரசராயிருங்க, ஆண்டியாயிருங்க, எல்லாம் நீங்க கருப்பரா இருக்கலாம், வெள்ளையரா இருக்கலாம், நீங்க அரபியா இருக்கலாம், அஜமியா இருக்கலாம், நீங்க டவுன்ல உள்ளவரா இருக்கலாம், காட்டுல நாட்டுல உள்ளவரா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஈமான் அமால் இருந்தா, தக்வா இருந்தா கபரு வெளிச்சமா. கருப்பு வெள்ளை எல்லாம் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வை அடையிறதுக்கு கருப்பனும் அல்லாஹ்வை அடையலாம், வெள்ளையனும் அல்லாஹ்வை அடையலாம், அரபியும் அடையலாம், அஜமியும் அடையலாம், பணக்காரனும் அடையலாம், ஏழையும் அடையலாம், ஆண்களும் அடையலாம், பெண்களும் அடையலாம், எல்லாரும் அடையலாம். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாயிக்கொள்ளே, அவர்கிட்ட ஈமான் ஆமால உண்டாயிக்கொண்டா சரி. எனவே இந்த நோன்பு சிறப்பான மாதம், இதை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வும் கண்ணியப்படுத்துறான். நோன்பு மாசத்துல நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுவதாம் ஹதீஸ்ல வந்திருக்கு. தண்டனை கொடுத்து கொண்டு யார் யாருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிறானோ எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்றான். நிப்பாட்டுங்க நோன்பு மாசத்துக்காக. இண்டிபெண்டன்ட் டே வந்த உடனே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்களே, சுதந்திர நாள் இங்கே செய்யறான்டா, ரப்பு எவ்வளவு செய்யறா, சுபஹானல்லாஹ். சுதந்திர நாள் என்றதுனால ஜெயில இருக்கிறவன் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அல்லாஹ் நோன்பை கண்ணியப்படுத்த நரகத்துடைய வாசலை இழுத்து மூட சொல்றான். சொர்க்க அலம் அலங்கரிக்கப்படுவது என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. கபருடைய வேதனைகள் நிறுத்தப்படுவது என்று வந்திருக்கு ஹதீஸ்ல. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்றானா, ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. கலிமா சொன்ன முஸ்லீம்கள்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். மேலான ரமலானுடைய மாதத்துல ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல தாரான், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தாரான். அடிங்க சான்ஸ், சீசன், அமல் செய்யற சீசன். இந்த நோம்பு மாசத்தை கண்ணியப்படுத்தாதவன் பெரிய நஷ்டவாளி. மேலான சோர் அதுதான் ஹதீஸ்ல வந்திருக்கிறே, நோம்பு மாசத்தை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவன் நாசம் அடைவானா. ரசூலுல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி ஆமீன் என்றாங்க. அப்படியே நடக்கட்டும் என்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் முயற்சி செய்யணும், நோன்பை கண்ணியப்படுத்தணும், தராவிய தொழுக இதை தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு இந்த முதலாவது நாள், 2வது நாள், 27ஓட அந்த 4-5 நாளோட பிடிச்சு கொண்டிருக்காம தொடர்ச்சியாக செய்யும். கொஞ்ச நேரம், ஒரு ஹவர் 1.5 ஹவர் எல்லாம் முடிஞ்சிடும், தாராளமாக முடிஞ்சிடும். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அடுத்தது நோம்பு மாசத்துல நல்ல தாராளமா சதக்காக்கள் ஜக்காத்துகள் கடமையானவங்க அதை கொடுத்தே ஆகணும். அதிகமானவங்க நோம்புல தான் கொடுக்குறாங்க. அதே போல சதக்காக்கள் கூட்டம், குடும்பத்துல ஏழை எளியோர்கள் இருக்கிறாங்க, கஷ்டவாளிகள் தேடி தேடி நல்ல அவங்களுக்கு தாராளமா கொடுக்கணும். குடும்பங்களை கவனிக்கணும், இனபந்துக்களை நல்லா கவனிக்கணும், ஆதரிக்கணும், அவங்களுக்கு தாராளமா செலவழிக்கணும். குறையாது. சத்தியம் செஞ்சு நான் சொல்ல தயார், 1,00,000 தடவை வேண்டாலும் சத்தியம் செஞ்சு சொல்ல தயார். யார் குடும்பத்துக்கு செலவழிப்பாங்களோ அல்லாஹ் அவங்களை ஏழையாக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருக்கு விருப்பமோ அவருடைய வாழ்நாள அல்லாஹ் நீட்டி கூட்டி தரணும் என்று விருப்பமோ, யாருடைய ரிஸ்க்ல அல்லாஹ் அபிவிருத்திய வளர்ச்சிய முன்னேற்றத்தை உண்டாக்கணும் என்று விருப்பமோ அவர் குடும்பத்தை சேர்த்து நடக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஸ் சரியான ஹதீஸ். அதனால அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்வான். குடும்பங்களுக்கு உதவி செஞ்ச, குடும்பம் ஒதுக்கினாலும் பரவாயில்ல, அவங்க எங்களைய வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க எங்களைய கோவிச்சா பரவாயில்ல, அவங்க தெரியாம அப்படி நடந்து கொள்றாங்க, நாங்க கோவிக்க கூடாது, நாங்க வெறுக்க கூடாது, நாங்க கொடுக்கறத நிறுத்தக்கூடாது, நாங்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஜக்காத்துடைய விஷயத்திலையும் சரியான முறையில கணக்கை பார்த்து சரியா கணக்கு, சும்மா அந்த கெஸிங்ல கொடுக்கிறது, நான் நினைக்கிறேன் எனக்கு இவ்வளவு தான், அப்படியெல்லாம் சரியா கணக்கு பார்க்கவே ஓணும், கணக்கு பார்த்து கொடுக்கணும் ஜக்காத்.
தலை நோம்புல தான் ஜக்காத் கொடுக்கிறேன், நான் கணக்கு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு 5 லட்சம் ஜக்காத் கடமைடா. இந்த 5 லட்சம் தலை நோம்போட எனக்கு சொந்தமானது இல்லை, அதே அல்லாஹ் சொன்ன கூட்டங்களுக்கு சொந்தமானது. அது எனக்கு ஹலால் இல்லை, அதை நான் வச்சு ரோல் அடிக்கலா, அதை வச்சு வியாபாரம் பண்ணலா என்று அவங்களோட அனுமதி இல்லை. எனக்கு தலை நோம்போட ஏண்ட இல்லை, அது வேறு ஆட்கள் தான். அதை ஒதுக்கப்பட்டு தகுதியானவங்களை தேடி பார்த்து ஒப்படைக்கும். இஸ்லாத்துக்கு வந்த கூட்டங்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிறாங்க. அந்த அவங்களோட ஜக்காத் பங்கு கொடுக்கப்படுறது மிக குறைவு. அவங்களோட பங்கையும் நாங்கள் ஒதுக்கி தகுதியானவங்களை தேடி பார்த்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்க ஆள் இல்லைண்டா அதை ஒப்படைக்கக்கூடியவங்கள்ட்ட ஒப்படைச்சா அவங்க சரி ஒப்படைப்பாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, 8 கூட்டம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இன்னம ஸதகாத்துல் லில் ஃபுகரா என்ற அந்த கூட்டத்தில் வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க, இஸ்லாத்தை விரும்பி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஜக்காத் கொடுக்க. இந்த களிமா சொல்ல இல்லை, ஆனால் களிமா சொல்லணும் என்ற ஆசையோடு இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வரணும் என்ற விருப்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஜக்காத் கொடுக்க. களிமா சொல்ல முந்தையே கொடுக்க சட்டப்படி பார்த்தா. முஅல்லஃபத்துல் குலூப் என்றது அவங்களுக்கு தான். அவங்க இஸ்லாத்தை உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாஞ்சிருக்குது. இந்த களிமா சொல்ல இல்லை, நாங்கள் அவங்களோட இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறோம், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படியே அந்த மக்களுக்கும் கொடுக்க. எனவே மேலான கண்ணியமான சொல்ல இந்த அடிப்படையில் இந்த ரமலானை நாங்கள் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தில் ஆகிக் கொள்றதுக்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களால் நிறைய பாவங்கள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ், நீ மன்னிக்கிற மகா கிருபையாளன் யா அல்லாஹ், எங்களைய மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை விட பாவம் செஞ்சவங்களெல்லாம் நீ மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ், எங்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ், 100 கொலை செஞ்சவங்களே மன்னிச்சவன் யா அல்லாஹ், 100 கொலை செஞ்சவங்களே மன்னிச்சவன் யா அல்லாஹ், உயிரோட புள்ளேல பொம்புல புள்ளேல உயிரோட புதைச்ச கூட்டத்தை மன்னிச்ச ரப்பு யா அல்லாஹ், எங்களையே மன்னித்தருள்வாயாக, எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்கள் உம்மா வாப்பா எங்களுக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களையே மன்னிச்சிரியா அல்லாஹ், உம்மா வாப்பாவை சரியா கவனிக்க கிடைக்க இல்லையா அல்லாஹ், அவங்களோட ஹக்குகளை சரியா நிறைவேற்ற கிடைக்க இல்லையா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்கள் அந்த தாய் தந்தையர்கள் மௌத்தாகிட்டாங்களோ அவங்களோட கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வையா அல்லாஹ், எங்களோட குடும்பங்கள் எத்தனையோ பேர் மௌத்தாவிட்டாங்க யா அல்லாஹ், எங்களோட கூட்டாளிமார்கள் எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க யா அல்லாஹ், உலக முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் மௌத்தாகிட்டாங்க யா அல்லாஹ், அவங்களோட கபர்கள் எல்லாம் சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வையா அல்லாஹ், மேலான கூலிகளை கொடுத்துறியா அல்லாஹ், உன்னோட தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், எங்களோட மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மேலானவன் யா அல்லாஹ், உயர்ந்தவன் யா அல்லாஹ், கண்ணியமானவன் யா அல்லாஹ், இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், சிறப்பான ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ், எங்களோட இரக்கமா நடந்துக்கோயா அல்லாஹ், எங்களையே தண்டிச்சிடாதயா அல்லாஹ், உன்னோட ரஹ்மத்துக்கு உட்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ், உன்னால மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ், உன்னால நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ், மேலான லைலத்துல் கத்ர அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ், நீ கிருபை செய்வாயாக, நீ கிருபை செய்வாயாக, எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு உதவி செய்யலைண்டா இந்த உலகத்துல உதவி செய்ய யாரும் இல்லையா அல்லாஹ், நீ எங்களைய வெறுத்தால் எங்களை ஆதரிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா அல்லாஹ், நீ எங்களைய கேவலப்படுத்தினால் எங்களைய கண்ணியப்படுத்த இந்த உலகத்துல யாரும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தான் எங்களோட பாதுகாவலன் யா அல்லாஹ், நீ தான் எங்களைய கண்ணியப்படுத்தக்கூடியவன் யா அல்லாஹ், நீ எங்களைய கண்ணியப்படுத்தினால் முழு உலகமும் சேர்ந்து எங்களைய கேவலப்படுத்தல யா அல்லாஹ், நீ எங்களைய பாதுகாக்க முடிவு செஞ்சால் முழு உலகமும் சேர்ந்து எங்களை அழிக்கல யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகிறோம், உன்னுடைய அன்பை இரக்கத்தை வேண்டுகிறோம், உன்னுடைய தொடர்பை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, உன்னுடைய அன்பை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னை நீ எந்த அடியார்கள்
யார்களை நெருக்கி கொண்டாயோ அந்த கூட்டத்தை இந்த பாவிகளையும் சேர்த்துக் கொள்வாயா. நீயே போதுமானவன் யா அல்லாஹ், நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட துனியாட விஷயங்களையும் லேசாக்கி தந்திரியா அல்லாஹ். இந்த உலகத்துல எங்களுக்கு என்று எதெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறாயோ அதை கண்ணியமாகவும் லேசாகவும் எங்கட காலடியில கொண்டாந்து சேர்த்துறியா அல்லாஹ். துனியாவுக்காக கேவலப்படுத்திடாதேயா அல்லாஹ். கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாவிரோனும் யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் யாரிடத்திலையும் நாங்களோ எங்கட மனைவி மக்களோ கையேந்த வச்சிடாதேயா அல்லாஹ். எங்களையோ எங்கட மனைவி மக்களையோ கையேந்த வச்சிடாதேயா அல்லாஹ். நீயே எங்கட ரிஸ்க்கு பொறுப்புதாரியா அல்லாஹ். எங்கட புள்ளேல ரிஸ்க்கு நீ பொறுப்புதாரியா அல்லாஹ். புள்ளேல நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். புள்ளேல தந்தவன் நீ தானியா அல்லாஹ். புள்ளேல பாதுகாக்கக்கூடியவன் நீ தானியா அல்லாஹ். துனியாட எல்லா ஃபித்னாக்கள் பாவங்களில் இருந்தும் பாதுகாப்பாயா, எல்லா வழிகேட்டில இருந்தும் புள்ளேல பாதுகாப்பாயா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுத்திரியா அல்லாஹ், நல்ல விளக்கங்களை கொடுத்திரியா அல்லாஹ், நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திரியா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு நல்ல வசதியை கொடுத்திரியா அல்லாஹ். உன்ட தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, உன்ட கலிமாவுக்காக முழு உலகத்திலையும் பாடுபடக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வையா அல்லாஹ். எங்கட பிள்ளையில கொண்டு உலகத்துல ஹக்கை நிலை நிறுத்துவாயாக, பாத்தில்களை அழித்து விடுவாயாக. எங்கட மனைவி மக்கள் எங்கட கண்களை குளிரச் செய்யக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயா. எங்கட முடிவுகளை நல்லதாக்கி தந்திரியா அல்லாஹ். சக்கராத்த லேசாக்கிறியா அல்லாஹ். மௌத்தாவக்கூடிய நேரத்துல கலிமாவை சொல்லி கொண்டு சிரிச்சு கொண்டு மௌத்தாவணும் யா அல்லாஹ். துனியால தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னாலேயாவது நிம்மதியா இருக்கணும் யா அல்லாஹ். துனியாலையும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னாலையும் கஷ்டப்பட வச்சிடாதேயா அல்லாஹ். உலக கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள இயலும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள வேதனைகள் என்றா தாங்க இயலாது யா அல்லாஹ். உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு காரமானது கபருடைய நெருப்பு யா அல்லாஹ். அந்த நெருப்புல இந்த எல்லோரையும் பாதுகாப்பாயா. எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை நசீபாக்குவாயா. அரபிகள், அஜமிகள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், ஐரோப்பியர்கள் யா அல்லாஹ், இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. விசேஷமா எங்கட நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மாற்றமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முயற்சிகளை, அவங்களோட பிளான்களை, அவங்களோட ஸ்கீமை, அவங்களோட திட்டங்களை சுக்கு நூறாக்குவாயா. யா அல்லாஹ், அதை ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வையா அல்லாஹ். எங்களோட நாட்டிலையும் பல வகையான சதிகள், பல வகையான திட்டங்கள் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது யா அல்லாஹ். அந்த முயற்சிகளை பாத்திலாக்கி விடுவாயா. அந்த அவங்களோட சிந்தனைகளை குழப்பி விடுவாயா, அவங்களோட உள்ளங்களை குழப்பி விடுவாயா. அவங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. ஹிதாயத் இல்லைன்னு அழித்து விடுவாயா. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயா. ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹ்.